சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஈஸ்வரியோடைய கண்ணத்தை சேர்த்து ஓங்கி ஒரு அரவடை போகுது காவியா. இந்த ஈஸ்வரி பார்த்தா கடந்து பதறிக்கிட்டு கிடக்கு. நாளைக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா, ஐயோ ஆண்டவா எனக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போலே அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பதறவும், மா பதறாதம்மா அப்படின்னு சொல்லி சித்ரா சொல்லவும், இவை பார்த்து வச்சிருக்க வேலை அப்படிடி, நம்ம என்ன பண்றது, நாளைக்கு இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலைன்னு வை, ரொம்ப அசிங்கமா போயிடும், அவமானத்துல நாண்டுகிட்டு தொங்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், மா நீ இந்த காவிய கிட்ட போய் பேசிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லவும், எங்கேடி அவ போன்லயே செருப்பை கழட்டி அடிக்கிற மாதிரி அப்படி கேட்டா, இதுல நேர்ல போய் பேசினா என்கிட்டலாம் பேசுவாளா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், மா நீ தான் இப்படியாவது அவளை சமாதானப்படுத்தணும், வேற வழியே இல்ல, ஏதாவது உனக்கு தெரிஞ்சதை எதையாவது சொல்லி அவளை சமாதானப்படுத்து, என்ன வேணாலும் நீ சொல்லு, அவள் சமாதானம் மட்டும் போதும், விடிஞ்சா கல்யாணமா, நாளைக்கு இந்த கல்யாணம் நடக்கலைன்னு வை, நமக்கு ரொம்ப அவமானமா போயிடும், அப்புறம் பெரியப்பா நம்மள மதிக்க கூட மாட்டாரு, நம்ம மொத்தமா அந்த கொட்டகையில போய் உட்கார வேண்டியதுதான், கொஞ்சம் அந்த காவியா கிட்ட போய் பேசு, கொஞ்சம் அந்த காவியாவை நேரில் போய் பார்த்து பேசுமா அப்படின்னு சொல்லி சித்ரா சொல்லவும், சரிடி நீங்கள் யாராவது வந்து என்னை கேட்டாங்கன்னா பத்திரிக்கை வைக்கிற விஷயமா வெளியே போயிருக்கேன்னு சொல்லி ஏதாவது சமாளிச்சிரு, நான் அந்த காவியாவை போய் நேரில் பார்த்து பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பார்த்தா கிளம்பி நேராக காவியா வீட்டுக்கு வருது. காவியா வீட்டுக்கு வரவும் இங்கே ஈஸ்வரியை பார்த்ததும் காவியாவுடைய அம்மா, வாங்க சம்மந்தி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரவேற்கவும், இப்படி கூப்பிட்றாங்கன்னா அப்போ உண்மையை இன்னும் இந்த பொண்ணு சொல்லலை போலயே, சம்மந்திக்காரவங்க இல்லை அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், அவர் வெளியே போயிருக்காரு, இப்போ வந்துடுவாரு, ஆமா என்ன விடிஞ்சா கல்யாணம், நீங்க இந்நேரம் மண்டபத்துக்கு போயிருப்பீங்கன்னு நாங்க நினைச்சோம், நீங்க இன்னும் மண்டபத்துக்கு போலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவியா அம்மா கேட்கவும், இந்த கிளம்ப போறோம், என் மருமகளை பாக்குறதுக்காக வந்தேன், காவியா எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், காவியா மாடியில தான் இருக்கா, போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா காவியா அம்மா சொல்லவும், ஈஸ்வரி பார்த்தா இங்க காவியா பாக்குறதுக்காக வருது. காவியா பார்த்தா சேர்ல பயங்கர டென்ஷனோட உட்காந்து திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கு. இவனை ஏதாவது பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போஸை என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கு. காவியா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி வரும், எதுக்கு இப்ப இங்க வந்த, ஏன் இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மரியாதை தேய ஆரம்பிச்சு போவான்ற மாதிரி வந்துருது. உன்னை யார் முதல்ல இங்க வர சொன்னா, வெளியே போ அப்படின்னு சொல்லி காவியா சொல்லவும், அம்மாடி காவியா நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா, நான் உன் காலை கையா பிடிச்சு கேட்கறேமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஈஸ்வரி கதறுன்னு கதறுது. நீ என்ன பேசினாலும் நான் காது கொடுத்து கேட்கற நிலைமையிலே இல்லை, உன் பிள்ளைய நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு, அந்த பொறுக்கி ராஸ்கல் பொம்பளை பொறுக்கிய நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியா பார்த்தா கொந்தளிக்கவும், அம்மாடி காவியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா காலில் விழுந்துருது. இந்திரி முதல்ல ஏன் காலில் விழுந்துகிட்டு இருக்க, ஓ வயசுன்னா ஏன் வயசு வித்தியாசம் பார்க்காம இப்படி என் காலில் விழுகிறீ அப்படின்னு சொல்லி ஈஸ்வரியை பார்த்தா காவியா கேட்கவும், அவன் பண்ணது தப்புதாம்மா, அவன் பண்ணது ரொம்ப பெரிய தப்புதாம்மா, நாளைக்கு விடிஞ்சா கல்யாணமா, நாளைக்கு இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலைன்னு வை, எங்களுக்கெல்லாம் அவமானமா போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், இப்படி ஒரு பொம்பளை பொறுக்கிய பெத்து வச்சினா உனக்கெல்லாம் அவமானமா தான் இருக்கும், நீ எப்படி எந்த முகத்தை வச்சு என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க, எந்திரி முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா காவியா சொல்லவும், எம்மாடி காவியா உன் கையை கொடுமா, நான் சொல்றது கேளுமா, அதுக்கு மேல அவன் எந்த பொண்ணுகிட்டையும் தப்பா நடந்துக்கிற மாட்டாமா, உன் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறமா உன் தலை மேல அடிச்சு சத்தியம் பண்றேமா, சத்தியமா சொல்றேமா, அவன் அப்பெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா போஸுக்கு நல்லா வக்காலத்து வாங்கி பேசவும், கோவத்துல பார்த்தா காவியா சப்புன்னு ஓங்கி ஒரு அரைஞ்சிரு. போதும் நிறுத்த முதல்ல, என்னமோ நல்ல பிள்ளைய பெத்து வச்சிருக்க மாதிரி என்கிட்ட வந்து இப்படி கதறிக்கிட்டு இருக்க, நீ நல்ல பிள்ளைய பெத்து வச்சிருந்தேனா நீ இப்படி என்கிட்ட வந்து பேசணும்னு அவசியமே வந்திருக்காது, எல்லாத்துக்கும் காரணம் யாரு, உன் பிள்ளைய அடிச்சு ஒழுக்கமா வளர்க்கறத விட்டுட்டு என்கிட்ட வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி காவியா கேட்கவும் ஈஸ்வரிக்கு பார்த்தா கோவம் வந்துடுது. அடி வாங்கினதும், போதும் நிறுத்திடி, என்னமோ நீ பெரிய யோகிய மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, ஏற்கனவே ஒருத்தன் கூட வாழ்ந்து அவனை விரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் 2ஆம் தரமா தானடி என் பிள்ளைய கட்டிக்க வந்திருக்க, என்னமோ நீ என்னமோ ஒழுக்கத்தை பத்தி பேசுற அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பேசவும், என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி காவியா கேட்கவும், சும்மா போதும் நிறுத்திடி, எனக்கு கதை கட்டணும்னு தெரிஞ்சா நான் எப்படி வேணாலும் கதை கட்டி விடுவேன், என் பிள்ளை ஆம்பளடி, அவன் 1000 பொம்பளை கிட்ட போவான், ஆனா அவன் 1000 பொம்பளை கிட்ட போனாலும் அவன் ஆம்பளை, ஆனா நீ இதே வேலையை பார்த்தேன்னு சொல்லி நான் வெளியே சொன்னேன்னா உன் லட்சணம் என்ன ஆகுறது, இந்த கல்யாணத்தை நானே நிப்பாட்டினேன்னு வை, உன் நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி மிரட்டுது. காவியாவால பார்த்தா எதுவுமே பேச முடியல. ஓ அந்த அளவுக்கு உனக்கு துணிச்சலா, உன் பிள்ளை பண்ண தப்ப நான் தப்பு பண்ணேன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போறியா அப்படின்னு சொல்லி காவியா கேட்கவும், இங்க பாரு விடிஞ்சா கல்யாணம், நாளைக்கு என் பிள்ளை போஸு கையால நீ தாலிய வாங்கிக்கிற, உன் கழுத்துல என் பிள்ளை போஸு தாலி கட்டணும், இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறேன்னு சொல்லி வேற ஏதாவது ஏடா கூடமா பண்ணி நாளைக்கு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுனேன்னு வையி, நான் எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அத்தனை சொல்லுவேன், இப்பெல்லாம் எவ்வளவோ கிராஃபிக்ஸ் வந்துருச்சு,
உன்னைய இன்னொரு பையன் கூட சேர்த்து வச்சு நீ தப்பான உறவுல இருக்க 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு என் பிள்ளைக்கு நீ ஏமாத்த பாக்குறேன்னு சொல்லி உன்னைய பத்தி தப்பு தப்பா சொல்லி மண்டபத்துல இருக்கிற அத்தனை பேரும் உன் அம்மா அப்பாவை காரி துப்பாத குறையா எல்லாத்தையும் பண்ணிடுவேன், ஞாபகத்துல வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பார்த்தா மிரட்டிட்டு போயிருது. காவியாவுக்கு பார்த்தா ஒண்ணுமே புரியல. இப்படி ஒரு பொம்பளை பொறுக்கியை பெத்து வச்சுக்கிட்டு இவன் நம்மளை இப்படி மிரட்டாளே, சும்மா விடக்கூடாது, பாப்போம். இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. கல்யாண மேடையில் இவன் பண்ணுற பொம்பளை பொறுக்கித்தனத்தை அத்தனையும் ஆதாரத்தோட வீடியோ ஆதாரமாக ரெக்கார்டு பண்ணி எல்லாத்தையும் காட்டி கொடுத்து இவனை ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு காவியை பார்த்த போஸை அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி வைக்கிறதுல குறியா இருக்கு.